வணக்கங்க. அடடா, என்ன ஒரு மாற்றம், இப்பேற்பட்ட மாற்றம் தமிழ்நாட்டுல வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்க. அது எல்லாத்துக்கும் மேல நமக்கு கிடைச்ச அமைச்சர்கள் மாதிரி வேற எங்காச்சும் கிடைப்பாங்களா? வேற எந்த மாநிலத்துக்கும், ஏன் இந்தியாவில யாருக்கும் கிடைக்காதுங்க இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம். அதுவும் முக்கியமா பார்த்தா அதாவது இந்த சமபந்தி விருது அப்படின்லாம் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடும் போது எல்லாத்துக்கும் என்ன உணவு பரிமாறப்படுதோ அதே ஒரு உணவு தான் எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கறதுதான் விஷயம். அப்படி ஓகே சாப்பிட முடியும்னா அந்த விஷயத்த செய்யலாம். அதான் சொன்னார்ல சிஎம் சார், சொன்னார்ல உங்க தலைவர் தானே சொன்னாரு ரீல அந்து போயிரும்னு. அது திமுகவுக்கு சொன்னதா அவர் நினைச்சாரு. பாவம் இன்னைக்கு ஒரு டிவிக்கு ரீலா அந்து போயிட்டு இருக்குது, தலைவரே அந்து போயிட்டு இருக்குது. அதுவும் இன்னைக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் சுத்தி பல கேமராவெல்லாம் வச்சுட்டு பயங்கரமான இதுல போன்ல எல்லாம் வேற வச்சு கீழே மேல எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க ஐயா. ஆனா அப்படி எல்லாம் வச்சு அந்த இளைஞர்கள், அந்த வீராங்கனைகள் அவங்களோட உட்கார்ந்து தலைவர், அதாவது எங்க அண்ணன் ஆதவர்ஜுனா எப்படிப்பட்டவர் தெரியுமா, எப்பேற்பட்ட பின்புலம் தெரியுமா? அவரெல்லாம் ரோட்ல இருந்து வந்தவராக்கும். மித்தவங்க எல்லாம் மகுடத்துல இருந்து வந்தவங்க. ஆனா இவர் மட்டும் ரோட்ல இருந்து தான் வந்தவர். ஆனா அப்படியே இருந்தாலும் அவரு பட்டரு, பிரெட்டு, ஜாமு, அதான் வெண்ணெய் தடவி ஜாமு தடவி ரொட்டியே அந்த மில்க்ல, அந்த அது என்ன மில்க்னு தெரியலீங்க, இல்ல அது மில்கா இல்ல வேற ஏதாச்சும் நல்ல புரோட்டீன் கலந்த அந்த பானமா அப்படி எல்லாம் தெரியல, அதெல்லாம் தொட்டுதான் சாப்பிடுவார். அங்க உண்மையாலுமே அரசு பள்ளியில படிச்சு சார்ந்த அந்த வீராங்கனைகள்லாம் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு நாள் போட்டோ எடுக்கிறீங்கன்னு தெரியுது இல்ல, அந்த போட்டோக்காகனாச்சும் உட்கார்ந்து அத நாங்கெல்லாம், அதாவது திமுக காரங்க உட்கார்ந்து உண்மையாலுமே அதை முழுமையா உட்கார்ந்து சிஎம்ல இருந்து, அதாவது முன்ன இருந்த சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எங்க அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டா கூட நீங்க விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒருத்தர் பரிவட்டமா அங்கேயே உட்கார்ந்து மத்த குழந்தைங்க எல்லாம் இட்லியும் சாம்பாரும் சாப்பிடும் போது நான் ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்கிறத இன்னைக்கு யாரு ப்ரூஃப் பண்ணிருக்கிறா? அப்ப இன்னைக்கு யாரு மகுடத்துல இருந்து வந்தவரு? அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் வேற லெவல். அப்படி பந்தாவா அந்த பிரெட் எடுத்து தடவி அதை சாப்பிடுறதும், உடனே டிவிக்கு காரங்க கீழே கேட்பீங்க, கமெண்ட்ஸ் போடுவீங்க, யார் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, அது என்ன உங்க வீட்டு காசுலயா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, உங்களோட இதுலயா சாப்பிடுறாங்க? இப்ப அவரு அமைச்சர், அவர் என்ன பண்ணாலும் வெளிப்படையா தெரியுது. அப்படியே அவருக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடற மாதிரி அவர் வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடட்டும். இத்தனை குழந்தைங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க யாரோட தட்டிலும் அது கிடையாது. ஒரே ஒரு குழந்தை தட்டுல பேருக்கு ஒரு பிரெட் சும்மா அப்படி பக்கத்துல வச்சிருக்கு. மிச்ச குழந்தைங்க எல்லாம் இட்லியும் சாம்பாரும் சாப்பிடும் போது நீங்க பிரெட்ல ஜாம் தடவி, அதுவும் வெண்ணெய் தடவி, அதை பால்ல முக்கி பந்தாவா சாப்பிடுறீங்க அப்படின்னா இங்க சாப்பிடுறது பிரச்சனை இல்லை சார். யார வச்சுட்டு என்ன சாப்பிடுறீங்க, என்ன மாதிரியான அரசியல நீங்க பண்ண வந்திருக்கீங்க, இதுதான் தமிழ்நாட்டு மக்களே நீங்க கேட்ட மாற்றமா அப்படிங்கிறது ரொம்ப மனசு வேதனையா தாங்க இருக்கு. நீங்க ஒருத்தர் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவங்கள இந்த உலகம் திட்டிக்கிட்டே இருந்துச்சு, குறை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா குறையும், எல்லா பிரச்சனையும், எல்லா விதமான என்ன சொல்றது முரண்களும் இந்த அரசியல நடந்துட்டே இருக்கு. ஆனா இது யாருக்கும் தெரியறதே இல்லை. இப்படி போயிட்டு இருக்குது மாற்றம். என்ன நீங்க ஓட்டு போட்டுட்டீங்க, நம்ம எப்படியாச்சும் இவங்களுக்கு கஷ்டப்பட்டு காப்பாற்றணும்னு நினைச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கையே போயிருங்கிறது இதுல எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்மளுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஏமாந்து போறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம்.